அண்ணாமலைக்கு எதிராக செய்த அதிர்ச்சி சம்பவம். மோடி விவகாரத்தில் மீடியாக்களிடம் வானதி கொளுத்தி போட்ட வதந்தி. பொங்கி எழுந்த அண்ணாமலை ஆர்மி. வீடியோ ஆதாரத்துடன் அமித்ஷாவிடத்தில் ஆப்படித்த இமெயில் புகார்கள். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவில் உள்ள தலைவர்களில் பலருக்கு அண்ணாமலையின் வளர்ச்சி, அவருக்கு இருக்கும் மக்கள் செல்வாக்கு மீது போட்டி பொறாமை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக பிரதமர் மோடி, அமித்ஷா என டெல்லியிலிருந்து யார் தமிழகம் வந்தாலும் அவர்களிடத்தில் அண்ணாமலை தான் மிக நெருக்கமாக பழகுவார். பாஜகவின் மற்ற புள்ளிகள் எல்லாம் அவர்களை விட்டு ஒதுங்கிதான் நிற்பார்கள். குறிப்பாக அமித்ஷா எப்போது தமிழகம் வந்தாலும் தான் அமரும் மேடையில் அண்ணாமலையை அருகில் அழைத்து உட்கார வைத்துக் கொள்வார். இப்படி மற்ற எந்த தமிழக பாஜகவினருக்கும் கிடைக்காத ஒரு நெருக்கம் அண்ணாமலைக்கு மட்டுமே டெல்லி மேலிட தலைவர்களிடத்தில் கிடைக்கிறது. அதனால்தான் அவரது வளர்ச்சி மட்டுமின்றி அவரது இமேஜையும் கெடுக்க வேண்டும் என்று இவர்கள் திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். இப்போது இந்த கூட்டத்துடன் எல் முருகனும் சேர்ந்து கொண்டார். டெல்லி மேலிட தலைவர்கள் அண்ணாமலைக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் தான் தாங்கள் எல்லாம் தமிழக அரசியலில் இருக்கிற இடமே தெரியாமல் ஆகிவிட்டோம் என்று இவர்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அண்ணாமலையின் இமேஜை கெடுக்கும் வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோவையில் மீடியாக்களை சந்தித்த வானதி ஸ்ரீனிவாசன், கேரளா செல்வதற்காக விமானத்தில் கோவை வந்திறங்கிய பிரதமர் மோடியை வரவேற்கும் தலைவர்களின் லிஸ்டில் அண்ணாமலையின் பெயரும் இருந்தது. நான் கூட விமான நிலையத்துக்கு சென்றதும் அண்ணாமலை எங்கே என்றுதான் கேட்டேன். ஆனால் அவர் பிரதமரை வரவேற்க வரவில்லை என்று ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டிருந்தார் வானதி ஸ்ரீனிவாசன். காரணம், பிரதமர் மோடி தமிழகம் வரப்போகிறார் என்பது அவரை யாரெல்லாம் வரவேற்க தயாராக உள்ளீர்கள் என்று தமிழக பாஜக தலைமையிலிருந்து கேட்பார்கள். அப்படி உறுதி செய்யப்பட்ட நபர்கள் மட்டுமே பிரதமரை விமான நிலையத்துக்கு சென்று வரவேற்பார்கள். இப்படி அண்ணாமலை இடத்தில் தமிழக பாஜக சார்பில் கேட்டபோது தனக்கு புதுச்சேரி உள்ளிட்ட சில இடங்களில் பிரச்சாரம் இருப்பதாக கூறியிருக்கிறார். அதனால்தான் பிரதமரை வரவேற்கும் பட்டியலில் அண்ணாமலையின் பெயர் இடம்பெறவில்லையாம். இருப்பினும் வானதி ஸ்ரீனிவாசனோ அந்த பட்டியலில் அண்ணாமலையின் பெயர் இருந்தது, ஆனால் அவர் வரவில்லை என்று ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டார். குறிப்பாக பிரதமர் மோடியை கூட வரவேற்க கூட செல்ல மறுக்கிறார் என்று அவரை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில் அப்படி ஒரு செய்தியை திட்டமிட்டே வெளியிட்டுள்ளார் வானதி. இதன் காரணமாக அண்ணாமலை மட்டுமின்றி அவரது ஆதரவாளர்களும் வானதி மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். அதோடு சில அண்ணாமலை ஆதரவாளர்கள் பிரதமர் மோடியை வரவேற்கும் பட்டியலில் அண்ணாமலையின் பெயரே இல்லை. இதுகுறித்து நயினார் நாகேந்திரனிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு பிரதமரை வரவேற்க அண்ணாமலையிடம் கேட்டபோது அன்று தான் கோவையில் இல்லை, வெளியூரில் இருப்பதாக சொன்னதால் அவர் பெயரை வரவேற்பு பட்டியலில் சேர்க்கவில்லை என்று கூறியுள்ளார். அப்படி அவரது பெயரே அந்த லிஸ்டில் இல்லாத போது நீங்கள் எப்படி பட்டியலில் இருந்தது நான் பார்த்தேன் என்று பொய் சொல்வீர்கள்? அப்படி என்றால் பிரதமர் மோடியை அண்ணாமலை அவமதித்து விட்டதாக செய்தி பரப்பி அண்ணாமலையை ஒரு தவறான தலைவர் என்கிற இமேஜை உருவாக்க திட்டம் போடுகிறீர்களா? அண்ணாமலையை பொறுத்தவரை கட்சி மேலிடத்தை பெரிய அளவில் மதிக்கக்கூடியவர். பாஜகவை முக்கிய கட்சியாக கொண்டு வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உழைக்கக்கூடியவர். அதனால் அப்படிப்பட்டவரை பற்றி தவறான செய்தி பரப்புவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று அவரை எச்சரித்து வருகிறார்கள். அதோடு மீடியாக்களிடத்தில் வானதி ஸ்ரீனிவாசன் சொன்ன இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு நூற்றுக்கணக்கான இமெயில்களை அனுப்பி வானதி குறித்து புகார் அளித்துள்ளார்கள். அதில் அண்ணாமலை குறித்த வீடியோ அவரிடத்தில் வானதி ஸ்ரீனிவாசன் சொன்ன விஷயங்களை இணைத்து அனுப்பியுள்ளார்கள். இதுபோன்று தமிழக பாஜகவில் இருக்கும் பல புள்ளிகளும் அண்ணாமலைக்கு எதிரான பொய் செய்திகளை பரப்புவதை வேலையாக வைத்துள்ளார்கள். அதனால் இதுபோன்ற நபர்களை கட்சி மேலிடம் கண்டிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் அமித்ஷா இடத்தில் கோரிக்கை வைத்துள்ளார்கள். இந்த நிலையில் நேற்று சென்னையில் உள்ள தமிழக பாஜக அலுவலகத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் மையக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் அண்ணாமலையும் கலந்து கொண்டார். அதையடுத்து இன்னும் ஓரிரு தினங்களில் பாஜகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று தெரிவித்தார்கள். அப்போது மீடியாக்களை சந்தித்த நயினார் நாகேந்திரனிடத்தில் அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிடுவாரா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் கண்டிப்பாக போட்டியிடுகிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று சொன்னவரிடத்தில் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் என்று கேட்கப்பட்ட போது அது பட்டியல் வெளியாகும் போது தெரிந்து கொள்ளுங்கள், பட்டியல் வெளியாவதற்கு முன்பே நான் சொல்லக்கூடாது என்று சொல்லி முடித்து கொண்டார் நயினார் நாகேந்திரன். அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடுவது உறுதியாகிவிட்டது. அதோடு நமக்கு கிடைத்த தகவல்படி கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் சி சரஸ்வதி போட்டியிட்டு வெற்றி பெற்ற மொடக்குறிச்சி தொகுதியில் இந்த முறை அண்ணாமலை போட்டியிடுவது தெரிய வந்துள்ளது. ஒருவேளை அண்ணாமலை இந்த தொகுதியை ஏற்கவில்லை என்றால் வேறு தொகுதியில் மாற்றுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது என்று பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அடுத்த செய்தி. குற்றவாளி கூண்டில் மு.க. ஸ்டாலின். கமலாலயத்தில் குற்றப்பத்திரிகை வெளியிட்ட 5 பேர்.
மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நேற்று மாலை தமிழகம் வந்த நிலையில் பாஜகவின் அலுவலகமாக கமலாலயத்தில் கட்சியின் மையக்குழு கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை புதுச்சேரியில் இருந்த நிலையில் உடனடியாக தமிழகம் வருமாறு அவருக்கு அழைப்பு விடுத்தார் பியூஷ் கோயல். அதனால் அங்கிருந்து அவசரகதியில் ஹெலிகாப்டரில் சென்னை வந்திருக்கிறார் அண்ணாமலை. அதையடுத்து கமலாலயத்தில் நடைபெற்ற மையக்குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். அப்போது குற்றவாளி கூண்டில் மு.க.ஸ்டாலின் அரசு என்கிற தலைப்பில் திமுக மீது ஒரு குற்றப்பத்திரிகையை மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் வெளியிட்டார். அவர் மட்டுமின்றி அண்ணாமலை, நைனா நாகேந்திரன், தமிழிசை, வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோரும் இந்த குற்றப்பத்திரிகையை மீடியாக்கள் முன்னிலையில் வெளியிட்டார்கள். அதையடுத்து பியூஷ் கோயல் மீடியாக்களிடம் கூறுகையில், தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த தேர்தல் திருப்பு முனையை ஏற்படுத்தப் போகிறது. இதுபோன்ற ஒரு மோசமான ஆட்சியை இதுவரை இந்த தமிழகம் கண்டதில்லை. காரணம், திமுக ஆட்சியில் எந்த துறையை எடுத்தாலும் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மு.க.ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி, சபரீசன் என ஒட்டுமொத்த குடும்பமே இந்த தமிழகத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமை வாய்ந்த தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரத்தை இவர்கள் சீரழித்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களும் ஒவ்வொரு நாளும் வேதனையும் துயரத்தையும் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஊழல் மலிந்த அரசு தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை வெளிப்படுத்தவே தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் என்னென்ன குற்றங்கள் நடைபெற்றுள்ளது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த குற்றப்பத்திரிகையை நாங்கள் இன்று வெளியிட்டுள்ளோம் என்று தெரிவித்திருக்கும் மத்திய அமைச்சர், நாங்கள் வெளியிட்டுள்ள இந்த குற்றப்பத்திரிகை அனைத்தும் ஆதாரப்பூர்வமானவை. இதை ஆளும் திமுகவினால் மறுக்க முடியாது. அதோடு தமிழக மக்களின் கோபத்திலிருந்து இவர்கள் தப்பிக்கவும் முடியாது. கடந்த 5 ஆண்டு ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்கள் ஏகப்பட்ட துயரத்தை அனுபவித்து விட்டார்கள். குழந்தைகள் முதல் வயதான பெண்கள் வரை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதை மு.க.ஸ்டாலின் அரசு தடுக்கவில்லை. ஆனால் இவர் இப்படி ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டு நம்பர் 1 ஆட்சி நடத்துவதாக கூச்சமே இல்லாமல் பேசுகிறார். கடந்த 2022 தமிழ்நாட்டில் 4968 போக்சோ வழக்குகள் பதிவாகியிருந்தது. ஆனால் இப்போது 2024 6969 வழக்குகள் பதிவாகியுள்ளது. அந்த வகையில் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் குற்ற செயல்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இதை தடுக்காமல் காவல்துறையை கைவசம் வைத்துக் கொண்டு இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஊழல்வாதிகளுக்கு உறுதுணையாக இருக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளாரா? அதோடு கடந்த 3 ஆண்டுகள் மட்டும் 4200 கோடி மதிப்பிலான ஊழல் தமிழ்நாட்டில் நடைபெற்றுள்ளது. 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான டாஸ்மாக் ஊழல் அரங்கேறியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் சட்டவிரோத மதுபான விற்பனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தமிழக மக்களின் உடல் நலத்துக்கு மிகவும் கேடானது. டாஸ்மாக் மூலம் மக்களின் பணத்தை அழிப்பதோடு நலத்தையும் கெடுக்கிறார்கள். அது மட்டுமின்றி எந்த துறையை எடுத்தாலும் முறைகேடுகள், கனிம வள கொள்ளைகள் நாடு முழுவதும் மலிந்துவிட்டது. இப்படி தமிழ்நாடு போதை கலாச்சாரத்துக்குள் மூழ்கி கிடப்பதற்கு மு.க.ஸ்டாலினே முழு காரணமாகும். இவரது ஆட்சியில் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் பழக்கம் 51% அதிகரித்துள்ளது. இது அத்தனையுமே காவல்துறையின் குற்றப்பத்திரிகையில் பதிவாகியிருப்பவை. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் இப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி மீண்டும் தொடர வேண்டுமா என்பதை யோசித்து தமிழ்நாட்டில் நல்லாட்சி மலர தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று கோரியுள்ளார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல்.